நீங்க 2 பேரும் கோவிலுக்கு போங்க. சரி, நாங்க கோயிலுக்கு போய் அங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்ப தகவல் சொல்றோம். வரோங்க. சரி வரோங்க. வாடா. இது வரைக்கும் சித்தார்த் ராணி நடத்திக்கிட்டு இருக்க அந்த பூஜையை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் நாங்க செஞ்சோங்கிற விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். அப்பதான் அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறத நம்ம நிர்ணயிக்க முடியும். உடனடியா நாம பூஜையை தொடங்கலாம். நான் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன். எப்படியாவது அவங்க பூஜையை மேற்கொண்டு நடக்க விடாம நாம தடுக்கலாம். அப்ப 4வது கால பூஜையில எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற அதானே? ஆமா, கோவிலுக்குள்ள மட்டும்தான் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா கோவிலுக்கு வெளியே இருக்கிற தெப்ப குளத்துலதான் பொம்மியோட ஆவி இருக்கு. எப்படியாவது அந்த பொம்மி ஆவி இருக்க மீனை முதல்ல தூக்கணும். அந்த இடத்தை தான் நம்மளால நெருங்கவே முடியாதுன்னு சொல்றியே. அப்படி இருக்கும்போது பொம்மி ஆவி இருக்கிற மீனை நம்மளால எப்படி தூக்க முடியும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீயும் நானும் நினைச்சா கூட அந்த பொம்மி ஆவிய தெப்ப குளத்துல இருந்து கொண்டு வரவே முடியாது. சாதாரண மீன் வடிவம்தான். ஆனா அதுக்கு நடக்கிற பூஜைகளால பெரிய அளவுல சக்தி கிடைச்சிருக்கு. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அந்த பொம்மி ஆவிய ஒரே ஒரு ஆள் நினைச்சா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட பொம்மி ஆவி இருக்கக்கூடிய அந்த மீனை தெப்ப குளத்துல இருந்து நம்ம இடத்துக்கே கொண்டு வர முடியும். யாரு யாரது? நாகசாது. நாகசாதுவா? அது யாரு? என்னோட மந்திர சக்தியை விட அந்த ஆளுக்கு அதிகம் இருக்கா? அவங்களால துஷ்ட சக்தியையும் கட்டுப்படுத்த முடியும், அதே நேரத்துல நல்ல சக்திகளையும் கட்டுப்படுத்த முடியும். மனுஷ பிறவில இறந்து போன ஒருத்தனை எரிக்கணுமா இல்ல புதைக்கணுமான்னு முடிவு பண்றதே அவங்கதான். முக்தி அடைஞ்ச மனுஷனை புதைக்கிறதும் மத்தவங்களோட உடம்பை எரிக்கிறதும் அவங்களோட கொள்கையா வச்சிருக்காங்க. தன்னோட உடம்பு முழுக்க சுடுகாட்டு சாம்பல பூசிக்கிட்டு தன்னை தேடி வரவங்களுக்கு எந்த காரணமும் கேட்காம உதவி செய்யறவங்க தான் அந்த நாகசாது. அந்த நாகசாதுவால குள்ளையும் நுழைய முடியும், சுடுகாட்டுக்குள்ளேயும் நுழைய முடியும். அதே நேரத்துல தன்னோட ஆன்மாவை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாகசாதுவுக்கு இருக்கு. அந்த நாகசாதுவை தேடி போய் இப்ப எந்த வரம் கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி எப்படி இதெல்லாம் நீ சொல்ற? தெரியும், அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அப்ப அந்த நாகசாதுவை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அந்த நாகசாது எங்க இருந்து வருவாங்க, எப்ப போவாங்கிறது மிகப்பெரிய மர்மம். யாருக்குமே தெரியாது. ஆனா மகா கும்பமேளா நடக்கிற எந்த சுடுகாட்டுக்கு போனாலும் அங்க ஒரு நாகசாது இருப்பான். அவன் கிட்ட போய் குளத்துல மீனா இருக்கிற பொம்மி ஆவிய எடுத்து தர சொல்லி உதவியா கெஞ்சி கேட்கணும். அவங்க மட்டும் மனசிறங்கி வரம் கொடுத்துட்டா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் ஜார்ஜினியா. சாமி, சாமி, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா நல்லா இருக்கும். நான் இப்போதான் கும்பமேளால இருந்து வந்திருக்கேன். நேரா நீ என்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்க. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறேன். ரொம்ப நன்றி சாமி. இங்க இருந்து திரும்பி பார்க்காம போய் உன்னுடைய பூஜை ஆரம்பி. சாமி, நான் இன்னும் உங்ககிட்ட உதவி கேட்கவே இல்லையே. நீ என்ன உதவி கேட்க வந்திருக்கியோ அது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட இந்த உடம்பு உன்னோட பூஜைக்கு முன்னாடி இருக்கும். தெய்வ சக்தி பொருந்தி உள்ள அந்த தெப்ப குளத்துக்குள்ள அந்த பொம்மையோட ஆவிய மீன் இருக்கிறது எனக்கு புரியுது. அதனால என் ஆன்மாவை நான் முக்தி அடைகிறதுக்கு முன்னாடி
இருக்க நிலைமையில கொண்டு வந்து பிரிச்சு அந்த ஆன்மாக்கு என்னோட உடம்ப கொடுத்து அந்த தெப்ப குளத்துக்குள்ள இருக்க பொம்மை மீனை எடுத்துட்டு வர வச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த வரத்தை நான் உனக்கு கொடுத்ததா எடுத்துக்கலாம், போ. சாமி, ரொம்ப நன்றி சாமி. நான் வாய் விட்டு சொல்லாமலே என்னோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செய்யறீங்க சாமி. நான் என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன் சாமி. ரொம்ப நன்றி. ஓம் நமச்சிவாய. ஜார்ஜினியா, நீ சொன்ன மாதிரியே அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ நீ பணிவா நடந்துகிட்டத நம்பி அந்த நாகசாது ஏமாந்துட்டானா? இன்னும் கொஞ்ச நேரம்தான் பொம்மியோட ஆவி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் நாம நினைச்ச காரியம் ஒவ்வொன்னா நடந்து முடியும். எனக்கு உடம்பு கொடுத்திருக்கிற தமனாவோட ஆசை அது மூலமா நிறைவேறும். நான் சொல்றத செய்.